பாட்டிலுக்கு 10 ரூபாய் என டாஸ்மாக் ஊழலில் 40,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்துள்ளதுதான் திமுக அரசின் சாதனை என இடித்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி, கார்ப்பரேட் நிறுவனம் போல திமுக செயல்படுவதாகவும், உழவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக பயிர் காப்பீட்டுக்கான பணம் வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி கடந்த 3 ஆண்டுகள் பயிர் காப்பீட்டு திட்டம் இல்ல. டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் பாதிப்படைஞ்சாங்க. பயிர் காப்பீட்டு திட்டம் பதிவு செய்யாத காரணத்தால இழப்பீடு கிடைக்கல. திமுக ஆட்சியில இழப்பீடு கொடுக்கல. இந்த ஆட்சியில எல்லா துறையிலும் ஊழல் மலிஞ்சு போச்சு. கமிஷன் கரெக்ஷன் இல்லாத துறையே இல்ல. எல்லா இடத்துலயும் லஞ்சம் தாண்டமானது. இன்னைக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஊழல் கண்டுபிடிச்சிருக்குது. முதல்ல 1000 கோடி நாங்க, இப்ப 40,000 கோடிக்கிறாங்க. ஆக இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை கொள்ளையடிச்சுதான் சாதனை. டாஸ்மாக் கடையில ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. யார் வாங்குறது? உங்களுக்கு பேர் தெரியுமில்ல? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல, கம்பெனி ஆக்கிட்டாங்க.